எங்களால உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் ரோகிணி. அந்த கருப்பு கலர் கார் எதுக்காக என்ன விஷயத்துக்காக நம்ம காலனிக்குள்ள அந்த நேரத்துல அங்க வந்ததுன்னு. வேண்டாம்க்கா, அந்த பங்களாக்குள்ள போகாதீங்க. அக்கா, இப்ப நீங்க காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஆபத்தான பங்களாக்கு எதுக்காக போனீங்க? இப்ப அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஹலோ அக்கா. சீமா, என்ன பண்றீங்க? ஆமா, நீங்க உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சீக்கிரம். போனை எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? சொல்றது கேளுங்க. The number you are trying to reach is currently switched off. சீமாக்காவ அமரை எதுக்காக அங்க போனாங்க? ஒருவேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா? அம்மா துர்கா தேவி, அமர் அப்புறம் சீமா அக்காவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னன்னா நீங்க பேசுறத பார்த்தா நாங்க என்னவோ உங்ககிட்ட கேக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு கம்மியான ரேட்டுக்கெல்லாம் இது போகவே போகாது. ஐயோ பவி அண்ணி, இவர் பழைய பேப்பர் வாங்குறவர், தங்க வெள்ளி வாங்குறவர் இல்ல. அதுவும் இல்லாம பழைய நியூஸ் பேப்பருக்கு இந்த காலத்துல 50 ரூபாய் யார் கொடுப்பா? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அவரை ஒழுங்கா எடை போட விடுங்க. 70 ரூபா கொடுப்பேன். அதுக்கு மேல 1 ரூபாய் அதிகமாவும் கொடுக்க மாட்டேன், கம்மியாவும் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறதுனா கொடுங்க. 70 ரூபாவா? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட ரூம்லயும் பழைய மேகசின்ஸ் நிறைய இருக்கு. அத போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னோட ரூம்லயும் பழைய புக்குங்களாம் நிறைய இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போயிடாதீங்க, இங்கே இருங்க. அப்புறம் என்னோட ரூம்லயும் நிறைய பழைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சீமா எங்க கண்ணிலே பட மாட்டேங்கிறா? ஒருவேளை இவனுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிருக்குமோ? கேலண்டர், நல்ல வேளை நீ வந்துட்ட. அவர் சீமா உன் கூட வரலையா? அவங்க 2 பேரும் அங்கேயே இருந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. அப்படின்னா அந்த சீமாவும் அமரும் என்ன முட்டாளாக்கிட்டாங்களா? இப்ப நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்புறம் ராய் பகதூர் ஐயா கிட்ட சொல்லணும், சீமாவும் அமரும் நம்ம பங்களாவுக்குள்ளதான் மறைஞ்சிருக்காங்கன்னு. இந்த காயலாம் கடைக்கார முன்னாடி பேசுறது அவ்வளவு நல்லது இல்ல. அப்புறம் நீ அந்த என் ரூம்ல ஷெல்ஃப் இருக்குல்ல, அது மேல சூட்கேஸ் வச்சிருக்கேன். அத கொஞ்சம் கீழே இறக்கி வை. அதுல இருந்து கொஞ்சம் பொருள்லாம் எடுக்கணும். வாங்க. அண்ணா அண்ணா நில்லுங்க. அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இவ்வளவு கம்மியான பொருள் வாங்குறதுக்குலாம் என்கிட்ட நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கம்மியான திங்ஸா? வீட்ல இருந்து பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. இது கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க? அப்ப என்ன வீட்டையே கொடுக்கணுமா? பேசி முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் இந்த உலகத்தை அவங்க இஷ்டத்துக்கு ஆளணும்னு நினைப்பாங்க. இப்ப இந்த பொருளை வாங்கி நான் எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்னு நீங்க எனக்கு கத்து கொடுக்க போறீங்களா? அது சரி. வாங்குறது என்னவோ பழைய சாமா, ஆனா பேச்ச பத்தியா தங்கம் வெள்ளி விக்கிற மாதிரி. அட போங்க போங்க. நாங்களும் பழைய திங்ஸ் எதையும் கொடுக்க விரும்பல, புரிஞ்சுதா? இதையெல்லாம் வாங்கி நீங்க ஒண்ணு எங்களுக்கு உதவி பண்ண தேவையில்ல. இப்ப நீங்க 70 இல்ல 75 ரூபாய் கொடுத்தா கூட நாங்க எதையும் கொடுக்க விரும்பல. மரியாதையா வெளியே போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கொடுக்கறது 1 கிலோக்கு வெறும் 70 ரூபாய் மட்டும்தான். 700 ரூபாய் கொடுக்கற மாதிரி எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு நிமிஷம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவருக்கு இந்த பொருள்லாம் வாங்க பிடிக்கலன்னா பேசாம விட்டுருங்களேன். பெரிய பாட்டி, அது இல்ல, இத பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. போப்பா, நீ கிளம்பு. நன்றிங்கம்மா, போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். எங்களோட திங்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஏன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நாங்க எங்க சாமான கொடுக்க மறுத்ததுனால எங்க வீட்ல இருந்து நீ ஏதாவது பொருட்களை திருடிட்டு போறியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு.
என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? சொன்னா கேளுங்க. அது என்ன அந்த பையன் செக் பண்ணாம நாம இங்க கூட போக விட மாட்டோம். புரிஞ்சுதா? சொன்னா கேளுங்க. நான் பாக்குறேன். சொன்னா கேளுங்க. ஒரு நிமிஷம் எதுவும் இல்ல. குடுன்னு சொல்ற அளவுக்கு அதுல என்ன ஒரு இருக்குன்னு நிமிஷம் ஒரு பாரு. நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். இருங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. அன்னைக்கு நீதானே ஏய் எந்திரா, நீ யாருன்னு சொல்லு. இங்க எதுக்கு வந்திருக்க? மரியாதையா சொல்லு, இல்லனா நான் சொல்றேன். இந்த ஆள் இங்க பழைய பேப்பர் வாங்குற மாதிரி உள்ள வந்தான். ஆனா பொய்யான தாடி மீசிய பார்த்தா இவன் திருட்டு பையனா இருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இங்க என்ன நடக்குது பிரேம்? யார் இந்த ஆளு? நான் சொல்றேன். ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு நாங்க போயிருந்தோம்ல, அன்னைக்கு அவன் எங்களை கண்காணிச்சிட்டு இருந்தான். அப்பவே இவனை பிடிச்சி நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஆனா இவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அப்படின்னா எங்க பாஸும் சீமா அண்ணியும் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. இவன் இந்த மாதிரி வேஷம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கானா, இவன் நம்மள கண்காணிச்சுட்டே தான் இருக்கான்ற விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஆம்புலன்ஸோட ஆக்சிடென்ட் பத்தியும் சித்தார்த்தனோட டெட் பாடி காணாம போன விஷயத்த பத்தியும் இவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ யாரு? சொல்லு. இங்க எதுக்காக வந்திருக்க? உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுடா பிரேம். இவன் அடிக்காதப்பா. நம்ம கேட்டா சொல்ல மாட்டான். நீ போலீஸ்க்கு போன் பண்ணுப்பா. போலீஸ் இவன் வாயில இருந்து உண்மையை வரவழைச்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு இவன் பூம மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். எல்லார்கிட்டயும் சைக பாஷையில தான் பேசிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா அதுக்கான அர்த்தம் இவனுக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அங்கிள், நீங்க சொன்னது சரிதான். நாம இப்பவே உடனே போலீஸ் கால் பண்ணி ஆகணும். போன் பண்ணுப்பா. ஆர்டர் லிஸ்ட்ல ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. ராய் பகதூர் சார். இருக்கு ஆனா இல்ல. வாசனை இருக்கும் ஆனா இருக்காது. அதுக்கு தான் கோகுல் சாண்டோ. இதோட வாசனை இருந்துகிட்டே இருக்கும் ஃபுல் டே. கிரிதர் பரத்வாஜ் ஹவுஸுக்கு போயிருக்கான். ஆனா அவன் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவானா இல்ல இந்த சிப்பாய் மாதிரி அடியிலேயே ஃபெயில் ஆயிடுவானா? எப்படி பாம்பு தான் வாளால தன்னோட அடையாளத்தை அதுவே அழிச்சிடுமோ, அதே மாதிரி நீயும் கிரிதர் உன் தப்ப நீ திருத்திக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு சீமா இவ்வளோ தூரம் வந்துட்டான். நாளைக்கு யார் வேணாலும் வருவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணோம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் எங்ககிட்ட இருக்காரு. ராய் பகதூர் சார். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் கிரிதர் யார் பேசுறீங்க? நான் பிரேம் பரத்வாஜ் பேசுறேன். அதோட இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எங்ககிட்ட இருக்கிற உங்க ஆள் யாருன்னு. அதனால போலீஸ் கிட்ட போக வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நேரா இங்க வாங்க. நான் வரேன். நீங்க உங்களோட வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க.
என்ன பண்ண சொல்லி அனுப்புனேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க கிரிதா? உன் தப்ப திருத்திக்க சொல்லி அனுப்புன. ஆனா நீ அதே தப்ப திரும்ப செஞ்சு வச்சிருக்கல. இல்ல, இப்ப நான் முதல்ல அவனை அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா ஒரு தடவை இந்த விஷயத்துல போலீஸ் என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா அப்புறம் இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் எந்த சக்கர வியூகத்தை நான் உருவாக்கணும் அது அழிஞ்சு போயிடும். சீமா, ரோஹிணி வர்றதா இருந்தா இந்நேரம் இங்க வந்திருப்பா. ஒருவேளை நாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ? ரோஹிணிக்கும் அந்த பங்களாவுக்கும் அப்புறம் அந்த ஆளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு. இல்லாம நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரோகிணி கிட்ட நாம இங்க இருக்கோம்னு சொன்னதுமே அவ எதுக்காக நீங்க அந்த பங்களாக்கு போனீங்கன்னு கேட்டா நீங்க அங்க போயிருக்க கூடாதுன்னு சொன்னா. அவகிட்ட நான் எதுவுமே சொல்லலையே. ஆனா நான் எந்த இடத்த பத்தி பேசுறேன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்காம. அதனாலதான் அவ பேச்சுல ஒரு பயமும் ஒரு படபடப்பும் இருக்கிறத நான் கவனிச்சேன். சீமா, ஒருவேளை நீங்க இப்படி சொல்லிருக்கலாம்ல, நாம காட்டுல இருக்கோம்னு. அதனால பயத்துல சொல்லிருக்கலாம் இல்லையா? அமர் அவ என்னோட தங்கச்சி. எனக்கு அவளோட ஒவ்வொரு ஆசையும் அவ மனசுல என்ன இருக்குங்கிறத பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அமர். அதான் உண்மை. எனக்கு தெரியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா ரோகிணி இங்க வருவான்னு. அக்கா, ஐம் சாரி. நான் விருப்பப்பட்டாலும் ஒன்னும் செய்ய முடியாது. என்னால உண்மையை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்கேன். என்னால உங்களை இங்க இருக்கவும் விட முடியாது, உங்க முன்னாடியும் வர முடியாது. அப்படி வந்தேன்னா உங்களோட சந்தேகம் உண்மைன்னு உறுதி ஆயிடும். அக்கா ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்க இருந்து சீக்கிரம் போயிடுங்க. ஏன்னா இந்த பங்களாக்குள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் அது தெரியாது. உங்களுக்கு ஆபத்து வரத நான் விரும்பலக்கா. ப்ளீஸ்க்கா போயிடுங்க. சீமா, பிரேம் உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கான். இப்போ சாயங்காலம் ஆக போகுது. நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஐ திங்க் வேற வழியே இல்ல, நம்ம தடயத்தை தேட முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம விசாரணையில உண்மை இருக்குன்னு நாம அவங்களுக்கு நிரூபிக்க முடியும். சித்தார்த் இறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது ரோஹிணிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சீமா, நாம இப்படியே இங்க நிக்கிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. ஐ திங்க் நம்ம முன்னேறி போகணும். அம்மா துர்கா தேவி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படின்னா அக்காவும் அமரும் இந்த இடத்தை விட்டு போக போறாங்க. நீ என்ன சொல்ற சீமா? அமர், நம்ம இந்த ஊர் முழுக்க எங்க போய் தடயத்தை தேட முடியும்னு சொல்றீங்க? ஏன்னு தெரியல. என் மனசு இன்னும் கூட சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நம்ம என்ன உண்மையை தேடுறோமோ அது இந்த பங்களால தான் இருக்குன்னு. அமர் ப்ளீஸ், நம்ம இன்னொரு தடவை உள்ள போய் பார்க்கலாமா? போன தடவை எனக்கு கிடைக்காத ஏதோ ஒரு தடையும் இந்த தடவை கிடைக்கும்னு என் மனசுக்கு தோணுது. சரி சீமா, வாங்க. இல்ல, இவங்க 2 பேரும் அந்த பங்களாக்குள்ள போக கூடாது. அப்படி போனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்ல, நான் இப்ப எப்படி தடுத்து நிறுத்துவேன்? என்னால இப்ப அவங்க முன்னாடி போக முடியாது. நான் அவங்க கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? என்னால எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப நான் மறைக்கிற உண்மைய என்னால என் சீமா அக்கா கிட்ட கூட சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
இந்த ஆசிரமத்தில் சத்திரியர்களுக்கு மட்டுமே இடம் உண்டு. இங்கு சூத்திரர்களுக்கு இடம் இல்லை. சூரிய புத்திரனாக பிறந்தும் சீமா, இங்க இருக்கிற எல்லா ஜன்னல் கதவும் மூடி இருக்கு. இப்போ உள்ள எப்படி போக முடியும்? தெரியல. ஆனா எப்படியாவது உள்ள போய்தான் ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட வேற வழியே இல்லாம. சீமா, சீமா, நீங்க இங்க பாருங்க, நான் மேல போய் பார்க்கறேன். அம்மா துர்கா தேவி, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அமரையும் சீமா அக்காவையும் இந்த பங்களா விட்டு வெளியே அனுப்பணும். இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை இந்த பங்களாவோட முதலாளி திரும்பி வந்துட்டாரா என்ன? பார்க்கலாம். அக்காக்கும் அமருக்கும் இந்நேரம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இந்த பங்களாக்குள்ள யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு. ஆனாலும் அவங்க ஏன் பயந்து போய் வெளியே வர மாட்டேங்கிறாங்க?